சித்ராஷோ அரவா நான் மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க சொன்னது யாரு? காரைக்கால் அம்மையார். அவங்கெல்லாம் தனி பெக்கூலியராக அவங்க வாழ்க்கையெல்லாம் இல்லை. அவர் அடியார்னா எப்படி இருக்கணும்னு வாழ்ந்தவங்க அந்த காலத்தில். இவ்வளோ செல்ஃபோன், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. இல்லை, அவங்க எவ்வளவு அழகாக அதில் நின்று இல்லையா ஜம்முன வாழ்க்கையை நடத்துனாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரி, அப்போது வீடு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் எத்தனை வீடு இருக்குது? ஒரு வீடு தானா? ஒரு வீடு தானா? உயிர் குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காது, அதுதான் உடம்பு. அப்போ உடம்புங்கிற வீடு ஒன்று நமக்கு இருக்குது. அப்புறம் இந்த உடம்பு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது, அதுதான் இப்போ நமக்கு. அது வாடகை வீடாக இருக்கலாம், ஒத்தி வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். அப்போ 2 வீடாச்சு. போதுமா 2 வீடு? இந்த 2 வீடும் போதுமா நமக்கு? 3வது ஒரு வீடு வேணும். நமக்கு தான் எப்போதுமே எதுவுமே போதும்னு சொல்ல மனசு வராது. அப்போ 3வது வீடு எந்த வீடு? சுவாமி திருவடி. அதுதான் நம்ம சொந்த வீடு. அதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து கிரானைட்டால் இழைச்சாலும் அதெல்லாம் நம்ம சொந்த வீடு கிடையாது. போன பிறவியில் நம்ம எந்த வீட்டில் இருந்தோம்? போன பிறவியில் எந்த ஊரில் பிறந்தோம்? நம்ம பேர் என்ன? நம்ம ஆணாக இருந்தோமா பெண்ணாக இருந்தோமா, யாரோட வாரிசாக இருந்தோம், எந்த வீட்டில் பொண்ணு எடுத்தோம், அல்லது எந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போனோம், நம்ம வாரிசு யார், நம்ம நகை என்னது, எந்த ஜுவல்லரியில் வாங்கினோம், நம்ம ட்ரெஸ் என்னது, என்னதுமா அது இருந்திருப்போம். அதோட கண்டினியூட்டி படிப்பு இருக்க போய் தான் இப்போ படிக்க வந்திருக்கோம். இல்லைன்னா படிக்க வர முடியாது. அது கன்ஃபார்ம் மனுஷ பிறவி தான். சரி, தொடர்ந்து மனுஷ பிறவி தான் கிடைக்குமா? அச்சு மாறுதல்னா நமக்கு எத்தனை அறிவு? நமக்கு கீழே உள்ளவங்க 5 அறிவு இருக்குது, 4 அறிவு இருக்குது, 3 அறிவு இருக்குது, 2 அறிவு இருக்குது, ஒரு அறிவு யாருக்கு? தாவர வர்க்கம் எல்லாத்துக்கும் எத்தனை? நமக்கு இவ்வளோ நாள் அதெல்லாம் ஜீவராசினே தெரியாது. அது பாட்டுக்கு செடி நிற்கணும், மரம் நிற்கணும், பூக்கணும், காய்க்கணும், முருங்கைக்காய் பறி, பூவை பறி, வேலை முடிஞ்சு அது மரம். ஆனால் இப்போ தான் தெரியுது அதெல்லாம் ஒரு அறிவு ஜீவராசி. நம்மளும் அதில் இருந்து தான் எங்கே வந்திருக்கோம்? 6 அறிவுக்கு வந்திருக்கோம். அதனால் பழைய ஜென்மவாட நம்மகிட்ட இருக்கிறனால வீட்டில் சமயத்தில் சில வார்த்தை சின்ன பிள்ளையில கேட்டிருப்போம். என்ன வார்த்தை? மரங்கணக்கா நிற்காத அப்படின்னு சொன்னால் பழைய ஜென்ம வாசனை அப்படி நின்று பழகியிருக்கோம் இல்லையா? சரி, அப்போ அது ஒரு 4 பொருள். அறம்பொருள், இன்பம், வீடு. அதை பற்றி இவர் சொல்லியிருக்காரு. இப்போ அறத்தை பற்றி அறத்துப்பால்ங்க தலைப்பில் சொல்லியிருக்காரு. பொருளை பற்றி பொருட்பால் கொடுத்துட்டாரு. இன்பத்தை பற்றி இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால். காமன்னொன்னே நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. காமம் இன்பம், காமம்னா இன்பம், அவ்வளோதான். சரி, அதுக்கப்புறம் அது முடிஞ்சிட்டு அப்போ வீட்டை பற்றி பாடியிருக்காரா? 3 தானே இருக்குது அதிகாரம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் தானே இருக்குது. அப்புறம் வீட்டுப்பால் மூணுலேயுமே கலந்து கொடுத்துட்டார். திருக்குறளில் அங்கங்கே வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு இருக்குது. அப்போ 4 கருத்தையுமே அவர் நமக்கு. இந்த 4க்கு என்ன பேர்? அறம்பொருள், இன்பம், வீடுங்கிற 4க்கும் என்ன பேர்? இந்த 4க்கு என்ன பேர்? உறுதி பொருட்கள், உயிர் அடைய வேண்டிய உறுதி பொருட்கள். சரியா? இதை தமிழில் சொன்னால் உறுதி பொருள்னு சொல்லணும். வடமொழியில் சொன்னோன்னா இந்த பாருங்க, தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். தர்மம் அதுதான் அறம். அர்த்த இப்போ பொருள் கூறுகன்னா அர்த்தம் அப்படின்னு சொல்லுவோமா? அர்த்தன்னா பொருள். அப்புறம் 3வது என்ன சொன்னேன்? காமன்னா இன்பம், மோக்ஷம்னா வீடு, முக்தி. சரிதானா? வடமொழியில் சொன்னால் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். தமிழில் சொன்னால் அறம்பொருள், இன்பம், வீடு. இந்த 4 பற்றி அவர் நமக்கு என்ன செஞ்சுருக்காரு? அழகாக 1.25 அடியில் குறுக தரித்த குரல்னே பேர். அந்த 1.25 அடியில் அவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பார் நமக்கு. சரியா? சரி, அப்போ ஒரு 4 பொருள் முதல்ல பார்த்துட்டோம். அப்புறம் ஒரு முப்பொருள் பார்த்தோம். அது என்னதுலான்னு பார்த்தோம்? பதி, பசு, பாசம்னு பார்த்தோம். அந்த பாசம் 3 பொருள் பார்த்தோம். அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்? ஆணவம், கன்மம், மாயின்னு பார்த்தோம். ஆணவம்னா இருள்னு பார்த்தோம். இருள் தன்னை காட்டும், இருள் தன்னை காட்டாது. நமக்குள்ளே தான் இருக்குது ஆணவம்.
ஆனால் தன்னை காட்டாது. அந்த ஆணவம் நம்மகிட்ட இருக்கிறதுக்கு எது அடையாளம்? நல்லா சொல்லுங்கப்பா. ஆணவம் நமக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? அறியாம. இப்போ உங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த இப்போ உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் தெரியுமா? தெரியாது. இறைவனை பற்றிய எல்லா விஷயமும் தெரியுமா? இப்போ 276 பாடல் பெற்ற தலங்களோட பேரை சொல்லுங்கன்னா சொல்லிடலாமா? அந்த தலத்தில் இருக்க சாமி அம்பாள் பேரை பூரா சொல்லுங்கன்னா சொல்லிடலாமா? திருக்குறள் வந்து நீங்கள் சொல்லிடுங்க, மனப்பாடமாக சொல்லிடுங்க. திருக்குறள் மொத்தம் எத்தனை சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? பாதி குறள் நமக்கு பாதி இல்லை. ஏதோ பள்ளிக்கூடத்தில் சின்ன பிள்ளைகள ஸ்கூலில் படிக்கும்போது படித்த குறளை தவிர அப்போ நம்ம படித்த கான்செப்ட் வேறு. இந்த மாதிரி ஞான மார்க்கத்தில் அதை படிச்சுக்க முடியாது. சாதாரணமாக எளிமையாக படிச்சுருப்போம். அப்போ அறியாமை நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா நம்மக்கிட்ட ஆணவம் இருக்குது. அதனால் இருளில் நம்ம இருக்கோம். அப்போ இருளில் இருக்கவங்க எங்கே வரணும்? வெளிச்சம் எப்படி கிடைக்கும்? ஞானம். ஞானம்தான் ஒளி. சரிதானே? சரி, அப்போ ஞானம் எப்படி கிடைக்கும்? ஞான நூல்களை பயில்வதால் நமக்கு ஞானம் கிடைக்கும். அதை பயின்றாலும் கூட யார் இருக்கணும்? திருவருள் ஒளியும் வரணும் நமக்கு, அருள் ஒளியும் வேணும் நமக்கு. சரியா? சரி சரி. இப்போ அப்போ இதை பார்த்துட்டோம். இது என்னது? மாயையில் வந்து ஆணவத்தை பார்த்துட்டோம். கன்மம்னா என்னதுன்னு பார்த்து முடிச்சிட்டோம். நல்வினை தீவினைன்னு பார்த்துட்டோம். மாயைனா என்னது? மாயை உலகம். உலகம் எதால் ஆயிருக்கு? மாயையால் ஆயிருக்கு. அப்புறம் வேற எது மாயையால் ஆயிருக்கு? உடம்பு. மாயைன்னு ஏன் அந்த உடம்ப சொல்கிறோம்? அழியக்கூடிய எல்லாமே மாயை தான். உலகம் அழியுமா? நீங்கள் பாட்டுக்கு அழியுன்னு சொல்கிறீங்க. சாட்சி 12 இதில் ஒவ்வொரு பேர் அதுக்கு வந்திருக்கு. இவங்களுக்கு ஸ்ரீதேவி அம்மாவுக்கு ஒரு கைகிட்ட. வேற நம்ம பக்கத்தில் இருக்க தனுஷ்கோடி இப்போ இருக்கா? அது சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க தனுஷ்கோடி ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அப்போ நம்மலாம் பிறக்க முன்னாலே அது என்ன செஞ்சுட்டு அப்போ அழியும் அப்படிங்கிறது நிஜம் இல்லையா? இந்த இது வந்ததில்ல இடையில, என்னதுப்பா? சுனாமிலாம் வந்ததில்ல. சரி, இத்தனை இடத்துல எவ்வளோ விஷயம். இப்போவும் நிறைய விஷயங்கள் வந்து சில ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ மண்ணுக்குள்ளே கிடக்கு கோயில் இருக்குது. எப்படி? அழிஞ்சதுனால, அந்த ஊர் அழிஞ்சதுனால கோயிலெலாம் உள்ளே போயிட்டு இப்போ வேறு எதுக்கோ தோண்டும் போது விக்கிரகம்லாம் கிடைக்கி கோயில் இருந்ததுக்கு அடையாளம் தெரியுது அப்படின்ட்டு. சரி, அப்போது இப்போ நம்ம இன்றைக்கி எதெல்லாம் சிந்திச்சிருக்கோன்னா 4 உறுதி பொருளை சிந்திச்சிருக்கோம். சைவ சித்தாந்தம் 3 பொருள் சொல்லுதுன்னு சொல்லியிருக்கோம். பதி, பசு, பாசம். பசுன்னு நம்ம உயிருக்கு தான் பேர். ஏன்னா அது பாசத்தால் கட்டப்பட்டிருக்கு. பாசம்னா கயிறு. கயிறு என்ன கயிறை வச்சு நம்மளை கட்டியிருக்க? வரிய நம்ம செஞ்ச புண்ணிய பாவம். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி சிவபுராணத்தில் வருது இல்லையா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். அப்புறம் பாசம்னா 3 விஷயம் இல்லையா? அதான் கயிறு, அந்த தடை எதுனாலும் சொல்லலாம். நமக்கு எல்லாம் தடையாக இருக்கிறது என்ன? நம்ம ஆன்மா நல்ல ஆன்மா தான். ஆனால் அதுக்கு எதெல்லாம் தடையை உண்டாக்குது? ஆணவம். அவ்வளோதான். அதையும் பார்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் பற்றி அவர் என்ன சொல்ல போகிறார்? இப்போ இதே பேஸ் சொன்னேன்னா புது மாணவர்களும் இருக்கிறதுனாலையும் பழைய மாணவருக்கு ஒரு ரிவைஸ் மாதிரி இருக்கும். புது மாணவர்களுக்கு அதை கேட்டுட்டு இனிமேல் குறளை சிந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். சரி, அப்போ 18வது பக்கத்துக்கு வந்துடுங்க. சரி, 18வது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காரு? மேல் பெயராக வாசிங்க. ஆணவமலப்பற்றும் மாயாமலப்பற்றும் நீங்க பெற்றமையால் அவற்றால் வரும் துன்பம் நீங்க பெற்று பிறப்பை அறுத்து பேரின்ப நிலையாகிய வீட்டினை பெற்றவர் யார்? திருவள்ளுவதேவ நாயனார். அதை அவரோட குறளே சொல்லுதான். இருள் நீங்கி 352வது குறள் இருக்கா உங்கள் புக்கில்? இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு. இப்போ தானே பரிசு எழுதுனீங்க எல்லாரும். இருள்னா என்னது? ஆணவம். மருள்னா சரி. அப்புறம் அதிலே கீழே கொடுத்துருக்கு பாருங்கள். இருள்
ஆணவ மலத்தை. அடுத்து அந்த பாட்டு கீழே வருதா, மருள் மாயா மலத்தையும். மாசுன்னு வந்திருக்கா. மாசுங்கிறது என்னது? இப்போ பிறவிக்கு வருவதே என்னது தான்? மாசு தான். சரி, அப்போ இருள் சேர் இருவினையும் சேரா முதல்ல கடவுள் வாழ்த்தில் பாடியிருப்பார். இப்போ என்னைக்கு ஆணவ மலம் நீங்குமா? நம்மளை விட்டு நீங்காத ஆணவ மலம் நீங்குமா நீங்காத? எனக்கு 2 பதில் வருது. நீங்குமா நீங்காதா? நீங்காது. என்ன செய்யும்? அதோட சேட்டையெல்லாம் ஒடுங்கிடும். சரி, ஏன் ஒடுங்குது? திருவருள். திருவருளால் ஒளிக்கு முன்னால் இருள் என்ன செஞ்சிடும்? தன்னை காட்ட முடியாது இல்லையா? அதே மாதிரி இப்போ சூரியன் வந்தவுடனே இப்போ இருள் என்னாச்சு? மறைஞ்சிட்டுல. இதே மாதிரி தான் திருவருள் கிடச்சாச்சுன்னா ஆணவத்தோட வலி நீங்கிவிடும். அப்போ தன் முனைப்போடு கூடி செய்யும் நல்வினையும் தீவினையும் இல்லாமல் ஒளிந்து இல்லையா? அப்போ சிவத்தைத்தான் காணணும் அப்படிங்கிறது நமக்கு அறிவு தரப்பட்டிருக்குது. எதுக்காக? ஆன்மா என்ன பொருள்? சித்து பொருளா ஜட பொருளா? சித்துனா என்ன, ஜடம்னா என்ன? சித்துனா அறிவுடைய பொருள், ஜடம்னா ஜடத்துக்கு உதாரணம் கொடுங்க. மேஜை, பாட்டிலு, என்னெல்லாம் நம்ம பார்க்குற பொருள் எல்லாமே என்னது தான்? ஜட பொருள் தான். சித்து பொருளுக்கு உதாரணம் கொடுங்க. எல்லா ஜீவராசிகளும். சரி தானே? சரி, இறைவன் சித்து பொருளாக என்னது? சரி, அவர் ரொம்ப டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சித்து இல்லையா? சரி, அப்போ இதில் நமக்கு எதுக்காக அறிவு தரப்பட்டிருக்கு? செல்ஃபோன் பார்க்க, டிவி பார்க்க, சமையல் பண்ண, தையல் தைக்க, சொல்லுங்கள், ட்ராயிங் பண்ண, சாப்பிட்றதுக்கு, விதவிதமாக மெனு கண்டுபிடிச்சி சமைக்கிறதுக்கு. இதுக்கு இது நல்ல இதுக்கு இது காம்பினேஷன், இதோட இதை வச்சா நல்லாயிருக்கும். என்ன சப்பாத்திக்கு என்ன வைக்கலாம், சரியா? அப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படிலாம் யோசிக்கிறதுக்காக நமக்கு அறிவு தரப்பட்டதா? நமக்கு எத்தனை அறிவு? 6வது அறிவு. என்ன அறிவு? பகுத்தறிவுனா என்ன அர்த்தம்? எதை சரி எதை தப்புன்னு என்னத்தை கண்டுபிடிக்க போகிறோம்? சொல்லுங்க. எது மெய்ப்பொருள்? இறைவன் தான் மெய்ப்பொருள்ங்கிறத உணரதுக்கு தரப்பட்ட அறிவு தான். இப்போ இதுக்கு போய் நம்ம அஞ்சறி உள்ள விலங்குக்கு பாடம் எடுத்தா கிளாஸ்க்கு வருமா? வரும். உட்காத்தி வச்சு பாடம் சொன்னால் பதில், கேள்வி கேட்டால் பதில் சொல்லுமா? சொல்லாது. ஆமாம். ஆனால் எந்த ஜீவராசிலாம் வழிபாடு பண்ணியிருக்கு? பண்ணாத விஷயம். யானை, சிலந்தி, குரங்கு, அணில், பசு, மயில், குயில் உண்டா? குயில், எறும்பு, ஈ, நாரை. அதுக்கு பூரா நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு தலை வரலாறாக படிக்கணும். இப்போ உங்கள் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கா? தினம் ஒரு பாடல் பெற்ற தலத்தை எடுக்கணும். எடுத்தால் அதில் யார் யார் வழிபட்டான்னு வரும்போது அதில் இன்னார் வழிபட்டான்னு வரும். அப்போ நமக்கு மேலானவங்களும் வழிபட்டிருப்பாங்க. நம்மை போல் மனித பிறவிக்கு சான்றோர்களாக இருந்தவங்களும் வழிபட்டிருப்பாங்க, ஞானிகள் வழிபட்டிருப்பாங்க. அதுக்கு போக நமக்கு கீழான அறிவுடைய ஜீவராசிகளும் என்ன செஞ்சுருக்கோம்? வழிபட்டிருக்கோங்கிறத நீங்கள் அது மூலம் தெரிஞ்சுக்கலாம். அப்போது அவங்களே அறிவில் குறைஞ்சி அவங்களே வழிபட்டுட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்கு முன்னால் உள்ள ஜீவராசி வரைக்கும் எப்படி வளருது? குறுக்க வளரும். 4 கால் இப்படி குறுக்க வளரும். நம்மளை சுவாமி ஒசத்திட்டே வராரு. நிமித்தினதோட இல்லை, இப்போ பெண்டையும் நிமிக்கிறாரு. ஒழுங்கா படி, வாழ்நாள வீழ்நாளா ஆக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் மட்டும் இப்படி குருவாக இருந்து நமக்குள்ளே உணர்த்தலைன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வாழ்நாள் பூரா என்ன செய்ய மாட்டோம்? நமக்கு டைமே இருக்காது. பிகாஸ் வி ஆர் வெரி பிஸி. என்ன, அதனால் நமக்கு இங்கே இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்க நேரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல் லௌகீகத்திலே கடந்து உண்டு உறங்குவதன்றி பராபரமேன்ட்டு சாப்பிடணும், சமைக்கணும், சாப்பிடணும். அதுக்கு முந்தின வேலை சமைக்கணும், சாப்பிடணும், அதுக்கு பிந்தின வேலை முடிஞ்சுதா? இதுலேயே நம்ம காலம் கழிஞ்சு போயிடும்.
சௌரியமாக வரலாம் அடுத்த பிறவிக்கு. ஆனால் அதுக்கு ஊடையில் இதை பூரா நம்ம சிந்திக்கணும், படிக்கணும் இல்லையா? அப்போ சுவாமிக்கு இதுக்கே நம்ம கோடானு கோடி நன்றி சொல்லணும் இல்லையா? வீட்டிலையே கடந்து வீணாக போக விடாமல் என்ன செஞ்சுருக்காரு? சாமிக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு நன்றி சொல்லணும். வீணாக பெயராதிங்க. இது ஆக்சுவலாக இந்த சித்தாந்தம் யார் கேட்கணும்னா 3 தீட்சை வாங்கினவங்க. முதல்ல சமய தீட்சை வாங்கி ஜபம் பண்ணி, விசேட தீட்சை வாங்கி பூஜை பண்ணி, அப்புறம் 3வது நிர்வாண தீட்சை வாங்கி தியானம் பண்ணி முடித்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேச கிரமமான பாடத்தை சௌரியமாக உட்காருங்க, டீ சாப்பிட்டு வடை சாப்பிடுங்க, அப்புறம் மத்தியானம் சாப்பிடுங்க, எல்லாம் லைட்டு ஃபேனு சௌரியமாக உட்காந்து நீங்கள் படிங்க, எக்ஸாம் புக்கை பார்த்து எழுதுங்க, வீட்டில் உட்காந்து எழுதுங்க. இவ்வளவு சலுகையும் வேற யார் கொடுக்க முடியும்? கலிகாலத்துக்கு ஏற்றால சாமி நல்ல விதியை பூரா 23வது சன்னிதானத்துக்கு நம்ம ஆயுள்புறம் நன்றி சொல்கிறோம். அவங்க அதை துவக்கலைன்னா இன்றைக்கி நமக்கு இது கிடச்சிருக்காது. சரிதானே? அந்தந்த ஊரில் அவங்கவுங்க கிரமமாக சிலவேற்ற பாடம் கேட்பாங்க. சரி, இப்போ எங்கள் அண்ணெல்லாம் திருநெல்வேலியிலேருந்து சங்கரன் கோயிலுக்கு போவாங்க. ரத்னவேலன் ஐயாட்ட பாடம் கேட்குறதுக்கு பதிவாக போவாங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்கள பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணா ரத்னவேலன் ஐயா, ஈஸ்வரமூர்த்தி ஐயா பிள்ளை இங்கேயும் வருவாங்கல்ல. ஆமாம், கோயில்பட்டிக்கும் வருவாங்க. ஆமாம், அதனால் அந்த மாதிரி போய் படிப்பாங்க. அதனால் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில். ஆனால் அவ்வளவு சித்தாந்த கருத்து, அவ்வளோ அமைதியான அமைதி, அப்படி ஒரு அமைதி. சரி, அப்படித்தான் பாடம் கேட்க முடியும்னா நமக்கு கஷ்டம் இல்லை. யாரை தேடி போய் நம்ம ஊரில் இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஆள் இருக்கணும், நம்ம தேடி போய் படிக்கணும் எல்லாமே. இப்போ இது அழகாக எல்லோரும் கூடியாச்சுன்னா ஒரு நாள் ஒரு ஒத்த கருத்து இருக்கவங்க எல்லோரும் ஒரே நாளில் கூடி நமக்கு, ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமா அறிய தான் நம்மளோட அறியாமை எவ்வளவுங்கிறதே நமக்கு புரியும் இல்லையா? சரி, இப்போ அதனால் அழகாக சொல்லியாச்சு. இந்த ஒரு குறள்லையே நமக்கு ஆணவத்தையும் சொல்லி, இருள்னு மருள்னு இது மாயையை சொல்லி, மாசுன்னு சொல்லி, கன்மம்னா வினை, வினைனா செயல், அதாவது நாம் செய்யக்கூடிய செயல்கள், அதைத்தான் கன்மம்னு சொல்கிறோம். அதை எல்லாத்தையும் அழகாக சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்தது 423வது குறளில் எதுக்காக நமக்கு அறிவு? மெய்ப்பொருள் காண்பதற்கு. மெய்ப்பொருள் எது? சிவம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்படிங்கிறத நம்ம மனசில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இதோட உட்கிடை என்ன அப்படிங்கிறது அடுத்த பக்கம் 19ஆம் பக்கத்துக்கு வாங்க. அதுக்கு தக்க உரை வச்சுக்கணும். நான் திருக்குறளுக்கு யார் உரை படிக்கலான்னு சொன்னேன்? பரிமேல் அழகர் உரை. அதை அடிச்சுக்கிறதுக்கு உரையே கிடையாது. அதனால் அந்த திருக்குறளுக்கு இது வரைக்கும் 10 பேர் உரை எழுதியிருக்காங்களாம். 11 உரைன்னே அதுக்கு பேராம். சரியா? நம்ம சாதாரண ஸ்கூலில் படிக்கும்போது வாங்கின உரையெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த ஒரு வரியில் அதுக்கு விளக்கம் எழுதியிருப்பாங்க. உள்ள நுண்பொருள்லாம் அதில் என்ன செய்யாது, வரவே வராது. அவங்களுக்கு சித்தாந்தம் தெரியாதனால அவங்க சித்தாந்த கருத்தெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்து காட்ட மாட்டாங்க. பரிமேல் அழகர் ஓரளவுக்கு அவர் பிறப்பால் வைணவர் தான். ஆனால் எண்குணம் அப்படின்னு வரும்போது சிவபெருமானுக்கு தான் 8 குணம் வரும் இல்லையா? எண்குணத்தான் தாளை வணங்கா தலைங்கிற குறளுக்கு விளக்கம் எழுதும்போது இது சிவபெருமானுக்கு 8 குணங்கள் இல்லையா? அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். சரி, ஆக நம்ம உமாபதி சிவம் யார்? நம்ம உமாபதி சிவம் சந்தான குறவர்களுள் 4ஆம் அவர். அப்புறம் வேற என்ன? அவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? தில்லைவாழந்தானர்களுள் ஒருவர். வேற என்ன? சித்தாந்த அட்டகம்னு சொல்லி, சித்தாந்த மெய்கண்ட சாத்திரம் மொத்தம் எத்தனை நூல்? சித்தாந்த நூல் 14 நூலில் 8 நூல் செஞ்சது யாரு? அந்த உமாபதி சிவம் சொல்கிறாரு, இவர் பரிமேல் அழகர் உரை தான் திருக்குறளுக்கு நல்லதுன்னு சொன்னாருன்னு அழகாக கொடுத்துருக்காங்க. சரிதானா? அதுக்கு அடுத்த பக்கத்தை பாருங்கள், 20வது பக்கத்தை. வள்ளுவர் சீர் அன்பர் மொழி வாசகம். முதல்ல வள்ளுவர் அப்படின்னு சொன்னதுனால என்னது? திருக்குறள். அன்பர் மொழி வாசகம்ங்கிறது எந்த நூல்? திருவாசகம். அப்புறம் தொல்காப்பியம். தொல்காப்பியம்னா என்னது? யாரெல்லாம் தொல்காப்பியம் படிச்சிருக்கீங்க? அப்போ நம்ம ஸ்கூலில் படித்த இலக்கணம் தொல்காப்பியம் கிடையாது, நன்னூல். நம்ம படித்தது நன்னூல் தான். தொல்காப்பியம் கண்டிப்பாக வாழ்க்கையில் படிக்க வேண்டிய 6 நூலில் 1 அப்படின்னு அழகாக நமக்கு சொல்லியிருக்காரு அவர் உமாபதி சிவம். அப்போ என்னதெல்லாம் பார்த்துருக்கோம்? 1 திருக்குறள், 2வது வாசகம் சொன்னனால திருவாசகம், 3வது தொல்காப்பியம், 4வது திருக்குறளுக்கு என்ன உரை? அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன உரை படிக்கணும்? ஆமாம்,
அதனால் அந்த உரையும், அப்புறம் சீர் தொண்டர் புராணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய புராணம். அதுக்கு அடுத்தால என்னது? தொகு சித்தி. சித்தின்னா சித்தப்பா விட்டு அம்மாவா, அம்மாவோட தங்கச்சி சித்தியா? சித்தியாரா? சித்தி யாரு? சிவஞான சித்தியார். சிவஞான சித்தியார்னா என்னது? சைவ சித்தாந்த நூலை அருளி செய்தவர் அவருடைய குரு மெய்கண்ட தேவநாயனார். மெய்கண்ட தேவநாயனார் அவதாரத்துக்கு காரணமானவர் சகலாகம பண்டிதராகிய அருணந்தி சிவாச்சாரியார் இல்லையா? அவதாரத்துக்கு காரணம் சொன்னவரே அவரோட சிஷ்யர் ஆயிட்டார். சரியா? அப்போ வயசு வந்து சைவத்தில் ஒரு பொருட்டே கிடையாது. ஞானம் எந்த வயசில் வருதுன்னு தெரியாது. சரி, ஆக அந்த சித்தியாருக்கு என்ன சிறப்பு? சித்திக்கு மேல் நூல் இல்லை, சிவத்துக்கு மேல் அப்படிங்கிறது பழமொழி இல்லையா? சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லைங்கிறது வேற எங்கேயாவது வருதா? தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு. சரி, எல்லாரும் நீங்களே உங்களுக்கு கரோலி நிறைய பேர் சொல்லிட்டீங்க, அதனால் நீங்களே உங்களுக்கு கரோலி கொடுத்துக்கோங்க. சரி, உங்களை நீங்கள் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் வரும். வருது அலர்ட்டாக எல்லாம் புக்கை புரட்டினதுனால கொஞ்சம் விஷயம்லாம் வருது. இந்த இடஞ்சுட்டி பொருள் விளக்குன்னா கண்டிப்பாக இடம் எழுதணும். நிறைய பேருக்கு அதே தலை அந்த இடம் எழுதுனா அதுக்கு ஒரு மார்க்கு. எந்த நூலில் எத்தனாவது பாடல்னு அதை எழுதணும். இன்னார் அருளிய இந்த நூலில் இத்தனாவது பாடலுங்கிறது தான் இடம். நிறைய பேருக்கு அது என்ன செய்யலை, எழுதலை, விட்டுட்டாங்க. பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன்லாம் சொல்லியிருக்காரு. பரபரப்பே தேவையில்லைன்னுலாம் சொல்கிறாரு. மெதுவாக எழுதணும். உங்களுக்கு அக்டோபர் 30க்குள்ளே உங்களை தர சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் எல்லோரும் சௌரியமாக எப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க? வந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. சரிதானே? நானும் அவர் என்னடா எனக்கு இன்னும் பொண்ணு போடாமல் இருக்காருன்னு பார்க்கங்கன்னா அவர் கேட்டு அவர் வந்து நவம்பர் 20க்குள்ளே நம்ம வந்து மார்க் லிஸ்ட்டு தரணும்னு கொடுத்துருந்தாருல. எனக்கு திக்கு திக்குன்றது. அவர் திருச்செந்தூர் அமைப்பாளர் வந்து இல்லைம்மா லேட்டாக சப்மிஷன் ஆயிருக்கிறதுனால 5 வருது கொரியர். ஆமாம், அதனால சஷ்டி முடிஞ்ச உடனேயாவது எழுத வேண்டாமாம்மா? என்ன கேஷுவலாக எழுதிருக்கணும். அதனால் இப்போ அவர் வந்து நான் 1 வாரம் டைம் கேட்டிருக்கேன்ட்டார். அவர் கேட்டதுனால நான் நிம்மதியாக இருக்கேன். சரி, ஈஸியாக இருக்கும். சரி, என்ன அவர் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும். அதுக்கு அடுத்தது அட்மிஷன் முடிஞ்சால் புக்கு ரெடி பண்ண முடியும். ஆமாம் ஆமாம். சரி, இப்போ அப்போ இந்த 6 நூல் படிக்கணும். இப்போ இதில் என்னெல்லாம் நம்ம படிச்சிட்டோம்? திருக்குறள் படிச்சிட்டோமா? திருக்குறள் படிச்சிட்டோமா? அது அப்புறம் வாசிங்க. திருக்குறள் படிச்சிட்டோமா? பரிமேலழகர் உரை படிச்சிட்டோமா? இல்லை. அப்போ படிக்க வேண்டிய நூல் 2 இருக்குது. அப்போ இந்த 2 பரிமேலழகர் உரை இல்லாதவர்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கவும். சரியா? அடுத்தது என்ன கொடுத்துருக்கு? நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இவங்க சரளாட்ட கூட சொல்லி மொத்தமாக வேணும்னா ஒரு பேர் கொடுத்துட்டிங்கன்னா கூட மொத்தமாக ஆர்டர் பண்ணி கூட வாங்கிடலாம்ல பரிமேலழகர் உரையை. சரியா? எந்த பதிப்பில் இருக்குதுன்னு பார்த்துட்டு நானும் பார்த்து சொல்கிறேன், நீங்களும் சர்ச் பண்ணுங்கள். அதை வாங்கிட்டோன்னா மொத்தமாக வாங்கி கூட எல்லாருக்கும் கொடுத்துடலாம். சரி, அதுக்கு அடுத்தால என்ன கொடுத்துருக்கு? தொல்காப்பியத்தை விட்டுருவோம். இலக்கணம் படிக்க வேண்டாம், நமக்கு தலக்கணமும் வேண்டாங்கிற மாதிரி அதை விட்டுருவோம். அப்புறம் இது கண்டிப்பாக பெரிய புராணம் படிக்கணும். பெரிய புராணத்துக்கு யார் வர படிக்கணும்? சி.கே. சுப்பிரமணிய முதலியார். ஆனால் அது எல்லாருக்கும் கஷ்டம். ஆனால் அது ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அது வந்து உரைநடையாக வந்திருக்கு. பட்டுச்சாமி ஓதுவார். 3 புராணமும், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம்னு சொல்லக்கூடிய இந்த 3 நமக்கு 3 கண்ணு மாதிரி. இந்த 3 புராணமும் உரைநடை. அதுவும் நீங்கள் மொத்தமாக நம்ம இவங்கள்ட்ட இருக்குது, திருப்பனந்தாளில் இருக்குது. ஸோ அதை வாங்கி எல்லோரும் வாங்க பிரியப்பட்டீங்க. இப்போ வேண்டாம், இப்போ எல்லோரும் ஃபீஸுக்கு பணம் கொடுத்துருக்கீங்கன்னா இதுக்கு அடுத்து வேணுங்கிறத சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ கையில் சேருதோ. ஏன்னா எவ்வளவோ ட்ரெஸ்ஸுக்கு செலவழிக்கும், எவ்வளவோ சாப்பாட்டுக்கு செலவழிக்கும் இல்லையா? ஆனால் இதெல்லாம் உடம்புக்கு தானே, அழியக்கூடிய உடம்புக்கு தான் செலவழிச்சிட்ருக்கோம். அழியாத உயிருக்கு செலவழிக்கணும்ல. அதனால் அதுக்கு நீங்கள் எப்போதும் என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு சின்ன வழி சொல்லி கொடுத்தால எல்லாத்தையும். 100 ரூபா இருந்தால் எவ்வளோ செலவழிக்கணும்?
10 ரூபா எங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது. 100 ரூபாயில் 10 ரூபாய் எடுத்து வச்சுட்டு வரவை 90ன்னு வச்சு அதுதான் செலவழிக்கணும், அதில் மிச்சம் பிடிக்கணும். சரியா? அதை மாதிரி நீங்கள் அப்படியே சேவிங்ஸ் மாதிரி ஒரு உண்டியல் மாதிரி போட்டு திருச்செந்தூரில் ஒரு அம்மா என்ன தெரியுமா செஞ்சாங்க, அப்பப்போ தோணும் போதெல்லாம் உண்டியல் போட்டு என்கிட்ட ஒரு பெரிய உண்டியலை கொடுத்து அந்த அக்னீஸ்வரர் கோயிலுக்கு வச்சுக்கோங்கன்னு கையில் கொடுத்துட்டாங்க. சரியா? அந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கணும், சேர்த்துக்கிட்டே இருக்கணும் பணத்தை. சரியா? நல்ல நல்ல நூல்கள் வாங்கி படிச்சுக்கலாம். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 6 நூல் தெரிஞ்சால் சித்தாந்தத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடலாம். ஏன் பேர் எதுமா பட்டுச்சாமி ஓதுவார். சரியா? அது உரைநடையாக வாசிச்சிங்கன்னா கதை மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு என்னது, ஏன்னா பேர் தான் கந்தபுராணம், அதில் சிவபராக்கிரமம் தான் மிகுதியாக இருக்கும். சரியா? அதெல்லாம் வாழ்க்கையில் படிக்கணும், படிக்கவே மாட்டேங்கிறோம் நம்ம. சரிதானே? கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், நேரமே இல்லை. சாமி கொடுத்துருக்காரு ஏகப்பட்ட நேரம், அந்த நேரத்தை பூரா வீணாக்குறது யார், நாம தான். சரி, அதனால் இந்த 6 நூலையும் நமக்கு சொல்லியிருக்காரு. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி வாங்கலான்னு தீர்மானம் பண்ணுங்கள். எத்தனை பேர் வாங்கணும், மொத்தமாக வாங்கலான்னா மொத்தமாக வாங்கி எடுத்துக்கணும். சரியா? தனித்தனியாக வாங்குறது. இப்போ சரி, அந்த கீழே அடுத்த பேரெல்லாம் கொடுத்துட்டாங்க பாருங்கள். பரிமேலழகர் காஞ்சிபுரத்தில் வைணவ மரபில் உலகளந்த பெருமாள் கோயில் அர்ச்சக பரம்பரையில் வந்தவர். ஒரு பட்டாச்சாரியா. அங்கே பெருமாளுக்கு பூஜை பண்ணுறவங்களுக்கு பேர் என்னது, சிவனுக்கு பூஜை பண்ணுறவங்களுக்கு பேர் அது ஜென்ரல். தில்லையில் தீட்சிதர், தில்லைவாழந்தனர். இங்கே நம்ம திருப்பெருந்துறையில் தெரியலையா? சரி, தெரிஞ்சிட்டு வா. சரியா? ஓகே, சரி. அப்போ அந்த உரை எழுதும்போது நடுநிலை பெறலாமல் பொருள் எழுதியுள்ளார். அந்த 9வது குறள் அப்போ சொன்னல, கோளில் பொறியின் குணமிலவே எண் குணத்தான் காலை வணங்கா தலை அப்படின்னு சொல்லும்போது எண் குணத்தான் அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்கும். 8 குணம் அவருக்கு என்னதெல்லாம் யாருக்கெல்லாம் சொல்ல தெரியும்? தன்வயத்தநாதர். என்ன அர்த்தம்? அவர் வசத்தில் நினைப்ப. நம்ம என்ன செய்தோம், எப்போதும் பரவசத்தில் இருப்போம். பரத்தோட வசத்தில் இருந்தால் பரவாயில்ல, நம்ம எப்போதும் பரவசத்தில் இருப்போம் இல்லையா? ஆனால் அவர் எப்போதும் தன்வயத்தனாக இருப்பார். 2வது என்னது, தூய உடம்பு. நம்ம உடம்பு தூய உடம்பு கிடையாது இல்லையா, மாயையால் ஆனது. அவர் உடம்பு தூய உடம்பு, அருள் திருமேனி இல்லையா? அடுத்து இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல். பாசம்னா என்னது, அது அவருக்கு இருக்கா? அவருக்கு இயல்பாகவே கிடையாது, நமக்கு இருந்து நீங்குது. அப்புறம் 3வது 4வது பேரருள் உடைமை. அருள்னா என்னது, அருள்னா என்னதுப்பா? கருணை, கருணை. சரியா? பேரருள் உடைமை சுவாமி. அவருக்கு அருள், பேரருள் நம்ம மேலே வச்சுருக்காரா? கிளாஸ்க்கு வந்ததுக்கு ஒரு காரணம் பேரருளால் வந்திருக்கோம். வேற தமிழ்நாட்டில் பிறந்தது ஒரு பேரருள். கோயில். சரி சரி. அப்போ நாங்கள் தூத்துக்குடியில் பிறந்தவங்க. திருச்செந்தூரில் சங்கரங்கோயிலா? சங்கரங்கோயில் பக்கத்தில் இருக்கு. சரி சரி. அதாவது தமிழ்நாடு இன்னொன்று சைவம் தழைச்ச இடத்துல இப்போ நம்ம இருக்கிறோம். சரிதானே? சரி, அதுக்கு அடுத்தான வேற 6வது அறிவுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்ததே பெரிய அருள் இல்லையா? இல்லைன்னா மரமாக இருந்திருப்போம், இல்லைன்னா எறும்பாக இருந்திருப்போம், பூரானாக இருந்திருப்போம், பல்லியாக இருந்திருப்போம், பறவையாக இருந்திருப்போம், மிருகமாக இருந்திருப்போம். அதுலேருந்து தான் தாண்டி எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு? மனித பிறவிலையும் எல்லா ஆன்மாவும் ஒன்று போல் இருக்குமா? கடவுள் இல்லைன்னு வாதிடுறதுக்கு இன்றைக்கும் சும்மா வெளி வார்த்தையாக ஆடுறாங்கம்மா. வெளியில் அப்படியே வீட்டுக்காரர் எல்லாம் இவங்க எல்லாமே தாலி எழுப்பு சாமி விடுறது எல்லாம் பண்ணுறாங்க. எல்லா தலைவர்களும் அப்படிதான். யாரும் இல்லை, எல்லாருமே சாமியை பெருமாள் பக்கத்தில் போய் தான் சாமியை கும்பிட்றாங்க. பட் வெளியில் மீட்டிங்கில் மட்டும் நான் சாமி இல்லைன்னு ஆட்டம் போடுறது. வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் அவங்க நமக்கு ஆற்றல் உண்டா கிடையாது? சுவாமியோட ஆற்றல் எப்படிப்பட்டதான்?